Good morning student. Today's subject physics. Physics நம்ம என்ன 4th lesson என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். இதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் பார்த்தோம். இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அதே போல் இன்னொருத்தர் நினச்சா அதுக்கு மியூச்சுவல் பேர். அதே போல் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன்னா ஒரு காயில் கரண்ட் டெவலப் ஆனால் அவருக்கு நியர்பையாக இருக்க அனதர் நெய்பர் காயிலையும் சைமல்டேனியஸாக என்னது இஎம்எஃப் டெவலப் ஆகும். இதுக்கு தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் பேர். மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்க பாரு, when an electric current passing through a coil change with the time period. ஒரு காயில் இங்கே டயக்ராமில் பாரு, N1 N2 டூ டயக்ராம் டூ காயில் இருக்கார். ஃபஸ்ட்டு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, செகண்ட் காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. ஃபஸ்ட்டு காயில் எவ்வளோ I1 கரண்ட்டு பாஸ் ஆகும், செகண்ட் காயிலில் எப்சிலான் 2 அளவுக்கு இஎம்எஃப் டெவலப் ஆவார். ஃபஸ்ட்டு காயிலில் செகண்ட் காயில் டெவலப் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ வராது, π21. அப்படி என்ன மீனிங்னா செகண்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு காயில் பொறுத்துன்னு அர்த்தம். அப்போது என்ன பாரு, when an electric current passing through a coil change with the time period. ஃபஸ்ட்டு காயில் கரண்ட்டை பாஸ் பண்ணணும், டைம் பீரியட் பொறுத்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் கரண்ட்டை. அப்போ காயில் டெவலப் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும், இஎம்எஃப் டெவலப் ஆகும். ஏன்னா இது ஃபேரடோட செகண்ட் லா. அதே போல் சேஞ்ச் வித் டைம்னா அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் த நெய்பரிங் காயில். ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது டைம் பீரியட் பொறுத்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நெய்பராக இருக்கிற அனதர் காயிலே இஎம்எஃப் டெவலப் ஆகிறது. திஸ் ஃபினாமினான் இஸ் நோன் அஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன் அண்டு த இஎம்எஃப் இஸ் கால்டு மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. கீழே அடுத்த டயக்ராம் பாரு, ஃபஸ்ட்டு காயில் வந்து எப்சிலான் 1 இஎம்எஃப் டெவலப் ஆகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு காயில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் π21. அப்படின்னா என்ன மீனிங்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு காயில் டெவலப் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்ட் காயிலோட விஷயத்தை பொறுத்து இருக்குதுன்னு அர்த்தம். இதான் மீனிங். சரி, ஓகே. கன்சிடர் டூ காயில் விச் ஆர் பிளேஸ்டு க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு காயில் இன்னொரு காயில் ஒருத்தருக்கு எப்படி இருக்காரு, க்ளோஸ் டு ஈச் அதர், நியர்பையாக தான் இருக்காங்க இல்லையா, அதே போல் க்ளோஸ் டு ஈச் அதர். இஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் I1 இஸ் சென்டு த்ரூ காயில் ஃபஸ்ட்டு, நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் I1 கரண்ட் பாஸ் ஆகிறார். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை இட் ஆல்சோ லிங்க்டு வித் த காயில் 2 as shown in the diagram. ஃபஸ்ட்டு காயில் மேக்னெட்டிக் கரண்ட் பாஸ் ஆனது டெவலப் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால் செகண்ட் காயில் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சைமல்டேனியஸாக ஃபார்ம் ஆகிறது. அதனால தான் இதுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் பேர். லெட் π21 இஸ் மீன் பை என்னென்னா செகண்ட் காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டெவலப் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு காயில். அதை என்ன சொல்கிறாங்க, லெட் π21 பி த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் 2 ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 டர்ன்ஸ் டியூ டு த காயில் 1. ஃபஸ்ட்டு காயிலை பொறுத்து செகண்ட் காயிலில் நம்ம N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் டெவலப் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அதோட மல்டிபிகேஷன் பண்ணணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்ட் காயிலில் N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். எனிவே தென் த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் 2. டோட்டல் ஃப்ளக்ஸ்னு எவ்வளோ கண்டுபிடிப்போம், N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 செகண்ட் காயில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் π21 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் I1. ஏன்னா செகண்ட் காயில் டெவலப் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த ஃபஸ்ட் காயில். அப்போ கரண்ட் ஃபஸ்ட் காயில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆனார், I1. எனிவே இந்த காயில் 1, எனிவே N2 π21 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I1. ப்ரொபோர்ஷனை கேன்சல் பண்ணவே நம்ம என்ன செய்வோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எனிவே கான்ஸ்டன்ட்டுக்கு N2 π21 இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் பார்த்தா M21. மியூச்சுவல் இண்டக்ஷன் செகண்டுக்கு M21 இஸ் மீன் பை மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் தி செகண்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் காயில் இன்ட்டு I1. இதில் M21 ஒன்லி வச்சுட்டு பண்ணோம், நமக்கு I1 வந்து லெஃப்ட் சைட் வந்துடுறா டிவைடில் வந்துடுவார். இது அடுத்து த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி M21 இஸ் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2. M21 வந்து செகண்ட் காயிலோட மியூச்சுவல் இண்டக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் காயில். இட் ஆல்சோ கால்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். இதுக்கு என்னது நேம் என்ன சொல்கிறது, மியூச்சுவல் இண்டக்ஷன் சொன்னதுக்கு M21 என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொன்னோம். சரி, ஓகே. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் என்னது, I1ஓட வேல்யூ வந்து 1 ஆம்பியராக மாற்றிட்டோம்னா அப்போ மேலே இருக்கிற ஃபார்முலா M21 என்னவாக இருப்பார், வெறும் N2 π21 தான் இருப்பார். ஏன்னா டிவைடில் வர I1ஓட வேல்யூ 1 ஆகிட்டார் இல்லையா. அப்போது எனிவே therefore the mutual induction M21 is defined as the flux linkage of the coil 2. Flux N π2 என்னது, flux linkage of the coil 2 with when 1 ampere current falling through the
through the coil 1. First coil 1 ampere current I1 னா ஃபஸ்ட்டு காயிலோட ஃப்ளோவான கரண்ட். அதனால் ஃபஸ்ட்டு காயிலோட கரண்ட் 1 ampere கரண்ட்டாக இருக்கும்போது செகண்ட் காயிலில் டெவலப் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் π21 தான் என்னவாக இருப்பார், மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கு M21க்கு ஈக்குவலாக இருப்பார். எனிவே when the current I1 சேஞ்ச் வித் டைம் பீரியடை பொறுத்து I1 கரண்ட்டை மாற்றி அனுப்பிட்டே இருந்தோம்னா அண்ட் EMF ε2 இஸ் இன்டியூஸ்ட் இன் த செகண்ட் காயில். ஃபஸ்ட்டு காயில் ஃப்ளோவோட கரண்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெவலப் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எப்போல்லாம் சேஞ்சஸ் வராரோ அப்போ நமக்கு என்ன டெவலப் ஆகிடும், EMF டெவலப் ஆகும். எனிவே அப்போது செகண்ட் காயில் EMF டெவலப் ஆகிறோம். செகண்ட் காயிலோட EMF வேல்யூ ε2 is induced in the coil 2. From Faraday law of electromagnetic induction, Faraday's law of electromagnetic induction, second என்ன சொல்லுது, epsilon equal to minus d pi by d2. Second formula epsilon equal to minus d pi by dt. இதுதான் ஃபேரடேவோட செகண்ட் லா படி. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எந்த காயில் டெவலப் ஆன EMF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், செகண்ட் காயிலோட வேல்யூ. அப்போ ε2 ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி. பைக்கு பதிலாக என்ன போட்டு, இந்த பைக்கு பதிலாக தான் நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸ் போட்டிருக்கோம். டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் என்னது, N2 π21. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா N2 π21ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், M21I இருக்கார். அந்த வேல்யூ M21 இருக்கார் இல்லையா, இந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து மறுபடியும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறுவார், ε2 d N2 π21க்கு பதிலாக M21 I1 வச்சுருப்போம். டி பை டிடி இருப்பார். அடுத்தது இதில் அதுக்கு அடுத்த கேஸ் என்ன சொன்னால் மைனஸ் M21 கீழே தனியாக எடுத்துகிட்டு போனோம். அப்போ di1 பை டிடியாக இருப்பார். டிஐ பை டிடினா என்னது, கரண்ட்டோட ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தபடி இதில் என்ன கிடையாதுன்னா M21 மட்டும் வேணும்னா நமக்கு டிஐ பை டிடி லெஃப்ட் சைடில் வந்தாலும் டிவைடில் வந்துடுவார் மைனஸு. அதனால தான் M21 ஈக்குவல் டு மைனஸ் ε2 பை di1 பை டிடி. சரி, ஸோ ஓகே. இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு வராரு, த நெகட்டிவ் சைன் இன் த அபோவ் ஈக்குவேஷன் ஷோ தட் மியூச்சுவலி இன்டியூஸ்டு EMF. Negative sign epsilon EMF. The negative sign indicate the above equation so that the mutual induced EMF always M21 mutual induced EMF. Mutual induced EMF is always opposite the change in the current. Develop current opposite negative இருப்பார், ஆப்போசிட்டாக தான் இருப்பார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். இனிமே டிஐ பை டிடியோட வேல்யூ வந்து 1 ampere செகண்ட் ஆகியிருந்தால் இது ஃபுல் வேல்யூ 1 மாறிடுவார். அப்போ M21 ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலானாக இருப்பார், ε2 இருப்பார். அதுதான் ஓகேவா, ε2 இருப்பார். ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம, M21 ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான்2, M21 ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான்2 கண்டுபிடிச்சோம். அந்த ஃபைனல் ஃபார்முலா வச்சு தான் பேச போகிறோம். எனிவே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த, M21 எப்படி இருக்கார், டிஃபைன்ட் ஆஸ் த ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான்2 இருக்கார் இல்லையா, இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த ஆப்போசிங் EMF induced in the coil 2. செகண்ட் காயிலில் டெவலப் ஆன இன்டியூஸ்டு EMF மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். அதனால தான் நெகட்டிவ் சைன். எப்போன்னா when rate of change of current through the one coil, ஃபஸ்ட்டு காயிலோட வேல்யூ வந்து அதான் di1 by dtயோட வேல்யூ வந்து 1 சொன்னோம் இல்லையா, அந்த வேல்யூ 1 ampere செகண்ட் மைன் சொன்னாங்க. சிமிலர்லி இஃப் an electric current I2 அடுத்து செகண்ட் காயில் டெவலப் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. சிமிலர்லி இப்போ ஃபஸ்ட்டு காயில் விட்டுரு, அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் பாஸ் ஆன கரண்ட்டை கட் பண்ணிட்டு செகண்ட் காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன நடக்கும். சிமிலர்லி இஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் I2 த்ரூ காயில் 2 சேஞ்ச் வித் பீரியட். எனிவே ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆனால் செகண்ட் காயிலில் EMF டெவலப் ஆகும் எப்சிலான்2. அப்போ செகண்ட் காயில் கரண்ட்டு பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு காயில் EMF டெவலப் ஆகும் இல்லையா, அப்போ I2 கரண்ட்டு பாஸ் ஆனால் ε1 EMF டெவலப் ஆகுது. எனிவே தென் ε1 இஸ் இன்டியூஸ்டு இன் த காயில். எனிவே M12ஓட வேல்யூ வந்து பழைய சிமிலர்லின்னா அதே ஈக்குவேஷன் கூட எங்கெல்லாம் நம்ம M21 போட்டோமோ அங்கெல்லாம் M12 போடுவோம். அப்போ N2 π21 போட்ட இடத்துல N1 π12 பை I2 அதே தான் ஈக்குவேஷன். எனிவே வேறு M2னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு காயில், M12னா மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் த காயில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் காயில் பொறுத்து. எனிவே ஸோ தட் இதிலேருந்து என்னதுன்னா M21ஓட வேல்யூவும் M12ஓட வேல்யூவும் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஈக்குவலாக இருக்காது. ரெண்டு காயிலையும் எல்லாமே ஈக்குவலாக தான் ஜெனரேட் ஆகிறாரு. எனிவே இன் ஜென்ரல் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்
இண்டக்டன்ஸ் பிட்வீன் த டூ காயில் டிபெண்ட் ஆன் த சைஸு. டூ காயிலில் டெவலப் ஆன இஎம்எஃபோட வேல்யூ யாரை காயிலில் டெவலப் ஆன மியூச்சுவல் இண்டக்ஷன் யாரை டிபெண்ட் பண்ணுங்க, மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த சைஸ், ஷேப் அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். எனிவே த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், அங்கே இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கார். இது ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டூடெண்ட். இதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு ஆடியோவை ஆடியோன்ற கிளாஸ் ஒர்க்கை அனுப்பணும். வித்தவுட் ஆப்சண்ட் யாருமே இருக்கக்கூடாது. 28 +2 சயின்ஸ் குரூப்பில் 28 மெம்பர்னால் 28 மெம்பரை கரெக்டாக அனுப்பி ஆகணும். யாருமே ஆப்சன்டீஸ் ஆகக்கூடாது.